அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 26 இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள். இன்றைக்கி வந்து இந்திய நாட்டின் குடியரசு தினம். ஓகேங்களா? அதனால் இந்திய நாட்டில் வசிக்கும் அனைத்து இந்தியர்களுக்கும் என்னுடைய இந்த குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேல் நாடுகளில் வசிக்கக்கூடிய வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் இன்றைக்கான நாளுக்கு நான் அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். நம்ம சேனலில் நேற்று 25ஆம் வீடியோ போட முடியலை. அதனால் 24ஆம் நம்ம கொடுத்தது இதுதான். இதில் 0875 0375 பிசியில் 75 அப்புறம் ஏபிஏசின்னு கொடுத்துருந்தோம். 3 டிஜிட்டில் 375 875ன்னு பாக்ஸில் ட்ரை பண்ணாமல் டைரெக்டாகவே ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நான் ஒரு மெத்தடை சொல்லியிருந்தேன். வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இதன் மூலமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 4-5 பேர் இணைஞ்சிருக்கீங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்கள வந்து இனிமேல் வரக்கூடிய ஏதாவது வேலை நாட்களில் இருக்கக்கூடிய நாட்களிலும் மற்ற ஏதாவது ஒரு பர்சனல் காரணங்களுக்காக லீவ் எடுக்கக்கூடிய நாட்கள்லையும் நம்ம யூடியூப்பில் வீடியோ போட முடியல அப்படிங்கிற காரணங்களால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது நம்மளால் முடிந்த கணிப்புகளை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இணைந்த நண்பர்களுக்கு அவர்களுக்கும் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? அதனால் முடிந்தவர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ள விருப்பம் இருந்தால் மட்டும் இணைந்து கொள்ள விருப்பப்படுங்க. தயவுசெய்து யாரும் ஃபோன் பண்ண வேண்டாம். நீங்கள் நான் நேற்று சொல்லியிருந்தேன் 9786777521 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு ஹாய்னு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க. சரி, ஓகேங்களா? ஏன்னா அது என்னோடய தாழ்மையான ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப் கால் பண்ண வேண்டாம். அதனால் நல்ல ஒரு ட்ரிக்ஸு, நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதை நம்ம இந்த மாதம் முழுவதுமே நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருந்தோம். நிறைய வின்னிங்களை நம்ம கொடுத்துருப்போம். பட் என்னால் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அதை என்னால் செய்ய முடியலை. யாரும் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். ஓகேங்களா? இனி வரும் நாட்களில் நல்ல ஒரு கணிப்புகளையும் நல்ல ஒரு வின்னிங்கும் எடுப்போம் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஏதாவது ஒரு நாட்களில் வீடியோ போட முடியல அப்படின்னா தவிர்க்க முடியாத காரணங்கள் என்று நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? அதனால் யாரும் தவறான ஒரு விஷயத்தில் இன்றைக்கி ஒரு நாள் வீடியோ போடுறாங்க, நாளைக்கு வீடியோ வரல, அப்புறம் ஒரு 10 நாள் வீடியோ வரலன்னு யாரும் நினைக்க வேண்டாம். அது என்னோடய சூழ்நிலை. அது என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம விஷயங்களுக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? இந்த வின்னிங் வந்து யாரெல்லாம் எடுத்திருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வாழ்த்துக்கள். இந்த வின்னிங் எடுத்த தவறிய நண்பர்கள், ஓகேங்களா, இந்த வின்னிங் எடுக்க தவறிய நண்பர்களுக்கும் இனி வரும் நாட்களில் நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன்லேயும் வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதெல்லாம் நம்ம இந்த விஷயத்தை பற்றி அதிகபட்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். முடிந்தது தான். ஓகேங்களா? அதனால் இன்றைக்கான 27/1/2025 வின்வின் கம்பெனிக்கான ஒரு சூப்பரான ஒரு ட்ரா. அந்த ட்ரா வந்து வின்வின் அப்படிங்கக்கூடிய வெற்றின்னு குறிக்கக்கூடிய இந்த ஒரு ட்ரா இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த வின்வினில் நமக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டர்னும் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த வின்வினில் தொடங்கி அடுத்த ஒரு 5-6 நாட்களுமே நல்ல ஒரு பேட்டர்னில் வின்னிங் வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதம் இந்த 31 நாட்களில் 25 நாட்கள் வந்து ரிசல்ட்டுகள் வந்து கேரளா லாட்ரி மிஷின் வந்து ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து 25 நாள் ரிசல்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதனால் இனிமேல் கொண்டு வரக்கூடிய இந்த 26ஆம் நேற்று, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 26 ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா ட்ரா நடக்கலை. சரிங்களா? அது அடுத்த வாரம் வந்து 806வது ட்ரா வந்து அடுத்த வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும். அதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இன்றைக்கி குடியரசு தினம் என்பதால் நமக்கு அந்த டிக்கெட் வந்து கண்டிப்பாக அச்சடிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் அந்த 806ங்கிற ட்ரா தான் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்த வாரம் 807ங்கிற ட்ரா நடக்காது, 806ஆகத்தான் நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதம் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் கணிப்புக்குள்ளே போயிடலாம். இந்த மாதம் அதிகபட்ச எண்களில் ரிசல்ட்டை எடுத்த, ஓகேங்களா, ரிசல்ட்டை கொடுத்த ஒரு 4 நம்பர் யாராவது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு கேட்குறேன். ஓகேங்களா? முடிஞ்சவங்க அவங்க ஏதோ ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ ஏதோ கையில் இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு கால்குலேட்டர்லேயே கூட நீங்கள் போட்டு வைங்க. இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையில் எந்த எண்களில் 10 இலக்க எண்களில் 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 10 எண்களில் ஒரு 4 எண்களை வந்து மேட்ச் பண்ணி சூப்பராக வந்து வின்னிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இதை நம்ம சரியான முறையில் வீடியோ பதிவிட்டிருந்தால் 1ஆம் தேதி முதலாக இந்த 25 தேதி முடிய ஒரு 15 நாட்கள் நம்ம நல்ல ஒரு வின்னிங் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன்.
அதனால் இதை பேச வேண்டாம். நம்ம இனி வரும் கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். சரிங்களா? இந்த 4 எண்கள் இந்த மாதம் பயணித்த ஒரு சிறந்த எண்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த 4 எண்கள் எந்த எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சால் ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. நான் சொன்னதுக்கப்புறம் சரியாக இருந்தால் அதை டிக் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நீங்கள் கணிச்சிட்டு வரீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். அப்படி கணிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 எண்களை நீங்கள் கணிக்க முடிஞ்சாலும் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயந்தான். ஓகேங்களா? அதனால் இந்த 10 எண்களில் இருக்கக்கூடிய 4 எண்களில் இந்த மாதம் அதிக வின்னிங் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன், எந்த நம்பர் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதில் முதல் நம்பர் இந்த 7. சரிங்களா? அடுத்து இந்த 5, 4, 9. இந்த 7, 5, 4, 9ங்கிற இந்த 4 நம்பர் தான் இந்த ஜனவரி 2025லேருந்து அதிகபட்ச ரிசல்ட்டில் கொடுத்த நம்பர். இதை எப்படி நம்ம சார்ட் மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பாருங்கள். இந்த மாதம் தொடங்கிய முதல் ரிசல்ட் வந்து ரம்மியில் தொடங்கியிருக்கு. 6, 7, 5 அப்படிங்கிற ஒரு ரம்மியில் தொடங்கியிருக்கு. அதே போல் இந்த மாதம் ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்டு, ஓகேங்களா, எக்ஸ்போர்டில் 3 அப்படிங்கிற நம்பர் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த நம்பர் எப்போ கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா, இந்த நம்பர் இந்த 3ங்கிறது ஏன் 1ஆம் தேதி ரிசல்ட்டில் வந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்மளோட பழைய வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரா, ஓகேங்களா, வரக்கூடிய ட்ரா 1, 2, 3 அல்லது 2, 3, 1 அப்படின்னு இருக்கக்கூடிய ரம்மி நம்பர்களில் பயணித்தால் 5, 7, 6, 4, 3, 2, 7, 8, 9, 0, 8, 9, 0, 9, 1 இப்படி தொடங்கக்கூடிய இந்த 10 ரம்மி நம்பர்களில் ஒரு ட்ரா தொடங்கினால், ஓகேங்களா, ஒரு ட்ரா தொடங்கினால் அந்த ட்ரா நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ட்ரா நம்பர் தொடங்கும் பொழுது அந்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் ரம்மி வரக்கூடிய 100% வாய்ப்புகளை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால தான் அந்த முதல் ட்ரா 765, அதாவது 6, 7, 5, 5, 7, 6 நாளும் ரம்மி நம்பர் தான். ஓகேங்களா? கண்டினியூ நம்பர் ரம்மி நம்பர் தான். அந்த ரிசல்ட் வந்து 675ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? இதே போல் எந்தெந்த நாட்களில் ஏன் வந்து அதிகபட்ச ரம்மி நம்பர்கள் வரல அப்படின்னா, அது போல வந்து ரம்மி நம்பர்கள் இந்த ட்ரா நம்பரில் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். முடிஞ்சவங்க செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த அக்ஷயா ட்ரா ஸ்பெஷலி வந்து அக்ஷயா ட்ரா 687 அப்படிங்கிற இந்த ட்ரா நோட் பண்ணிங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். 26ஆம் தேதி ஜனவரி, ஓகேங்களா, 26 ஜனவரி இன்று 687ங்கிற ட்ரா வந்து ரம்மி நம்பர் ட்ரா. அதனால் இன்றைக்கி வந்து ட்ரா இல்லை, இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த ட்ரா தொடங்கும் பொழுது இன்றைக்கி ரிசல்ட்டு கொடுக்கல, ஆனால் நாளைக்கு வரக்கூடிய நாட்களில் ஒரு 2-3 நாட்களில் ரம்மி நம்பர்களில் கேரளா லாட்டரியில் ஒரு நம்பர் பயணிக்கும். அது என்ன ரம்மி நம்பர், எந்த நம்பர்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வாட்ஸ்அப் குரூப் மூலிமா நிறையா தடவை நான் சொல்லியிருக்கேன். அந்த ரம்மி நம்பர் சார்ட்டுமே குரூப்பில் இருக்கும், அதை கொஞ்சம் பாருங்கள். சரிங்களா? நாளைக்கு கண்டிப்பாக டைம் கிடைக்கும் பொழுது அந்த ரம்மி நம்பர் சார்ட் என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக கூட பதிவு செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் இந்த நம்பர் ஏன் பயணித்தது, இந்த 675 ஏன் பயணித்தது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இந்த 6, 7, 5, 4, 9 அப்படிங்கிற நம்பர் தொடங்கியிருக்கு. இந்த நம்பரில் வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னா 7 அதிகபட்ச எண்களில் வந்த நம்பர் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த நம்பரை பாருங்கள். ஓகேங்களா? 7, 5, 4, 5, 5, 9, 9, 5, 4, 4, 5, 5, 4, 7, 7, 7, 9, 9, 9 அப்படி இந்த நம்பரை கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வாங்க. சரிங்களா? நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னா டைம் அதிகமாகிடும், வீடியோவை சரியாக பார்க்க முடியாது. ஓகேங்களா? இந்த நம்பர் தான் ஒரு சார்ட் 21ஆம் தேதியிலேருந்து 25 நாட்களில் இந்த நம்பர் எத்தனை வின்னிங்கில் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். எத்தனை டபுள் நம்பர், எத்தனை ஏபிபிசிஐசி நம்பர், எத்தனை சிங்கிள் போர்ட் நம்பர் சூப்பராக பயணிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்கள். மிக குறைவான ரிசல்ட்டில் தான் வந்து மற்ற நம்பர்கள் பயணிச்சிருக்கோம். அந்த குறைவான ரிசல்ட்டில் என்னென்ன நம்பர் பயணிக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் இந்த 75, 49 இந்த 7, 5, 4, 9க்கு பிறகு வந்த குறைவான எண்களில் வந்த ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேங்களா?
இந்த 7, 5, 4, 9ங்கிறது மேக்ஸிமம் ஒரு 3 டிஜிட் இலக்கத்தில் 2 நம்பராக இருக்கும். அதில் ஒரே ஒரு நம்பர் நான் சொல்லக்கூடிய இந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் மேட்ச் பண்ணி அல்லது 2 நம்பர் மேட்ச் பண்ணி தான் வின்னிங் வந்திருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இருக்கக்கூடிய 10 எண்கள்லேயே நம்ம சிறந்த எண்களாக பிரித்திருந்தால் ஓகேங்களா, நான் எப்பயும் சொல்லக்கூடிய நம்மளோட சிறந்த பேட்டர்ன் 2, 7, 9 அப்படிங்கிறது மிக சிறந்த பேட்டர்னு. அந்த 2, 7, 9ங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. 7549ஆக இந்த மாதம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இதில் ஒரே ஒரு டிஜிட்டை மேட்ச் பண்ணும் பொழுது வரக்கூடிய அதிகபட்ச எண்கள் ரிசல்ட் என்ன வந்திருக்கு 3 டிஜிட்லன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக பாருங்கள், இந்த எண்களில் மீதம் இருக்கக்கூடிய இந்த 5, 6 நாட்கள் ஓகேங்களா, இந்த 5 நாட்களில் கூட எந்த நம்பர்கள் இதே 7, 5, 4, 7, 5, 4, 9, 7, 5, 4, 9ன்னு க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சாலும் கெஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நானே உங்களுக்கு கெஸ் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா. அதனால் இந்த விஷயங்களை வந்து பார்த்துடலாம். இதில் வந்து ரொம்ப குறைவான எண்களில் ரிசல்ட் வந்தது வந்து இந்த 0, 1, 6, 8 ஓகேங்களா. இந்த 0, 1, 6, 8 மிக குறைவாக ரிசல்ட் வந்த ரிசல்ட்டுங்க எண்கள் சரிங்களா. இந்த எண்களை இந்த 7549ஓட மேட்ச் பண்ணி தான் மேக்ஸிமம் ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா. நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 0, 1, 6, 8. அந்த 0, 1, 6, 8ல் இங்கே பாருங்கள் 7, 5 வருதுங்களா, 6 க்ளோஸ் பண்ணுறாங்க, 0, 8 க்ளோஸ் பண்ணுறாங்க, 8, 8ன்னு க்ளோஸ் பண்ணுறாங்க, அடுத்து 1 வச்சு க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த இடம் பெண்டிங் இருக்குது. 5, 2, 1ல் 2 பெண்டிங் இருக்குது. நல்லா இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வைங்க, அது ஏன் பெண்டிங் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. அதே போல் இந்த இடத்துல 1, 8, 8ன்னு இந்த 3 எண்களில் இருக்கக்கூடிய எண்கள் மட்டும் 0, 1, 6, 8ல் இருக்கக்கூடிய எண்கள் மட்டுமே 188 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க ஓகேங்களா. அதே போல் பர்ஃபெக்டாக பாருங்கள், அடுத்து 0 ஓகேங்களா, 1, 6, 8, 6, 8, 6, 1, 1, 1 இந்த இடத்துல ஞாபகம் இருக்கணும்னு சொன்னேன். 188ன்னு சொல்லிட்டு ஒரே இந்த 0, 1, 6, 8ல் இருக்கக்கூடிய இந்த எண்களில் 188ன்னு ஒரு 3 டிஜிட் அப்படியே அந்த நம்பரை வச்சுருப்பாங்க. அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் 116ன்னு இருக்கக்கூடிய அதே நம்பரில் 0, 1, 6, 8ல் இருக்கக்கூடிய 116ன்னு ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க. அது ஏன் வச்சாங்கங்கிறதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா. இதில் 0, 0, 0, 1, 6, 0, 0, 0 முடிச்சிருக்காங்க ஓகேங்களா. 0 முடித்தாங்கன்னா அடுத்து எந்த நம்பர் தொடங்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் இதுக்கு கம்மியாக ஓகேங்களா, இந்த நம்பருங்களுக்கு கம்மியாக எந்த நம்பர் அடித்தாங்க அப்படிங்கிறது ஒரு 2 நம்பர் இருக்குது. அதில் ஒரே ஒரு நம்பர் ரொம்ப கம்மியாக அடித்தாங்க. நேற்று வந்த ரிசல்ட் வந்து 254 24 25 சாரி ஃப்ரெண்ட்ஸ் 25 1 2025 ஓகேங்களா. சனிக்கிழமை நடைபெற்ற காரணியால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ங்கிற நம்பரை வந்து குறைவாக அடிச்சிருப்பாங்க. இந்த 2ங்கிற நம்பர் ஏன் இந்த ஏ போர்ட்லேயே வச்சுருந்தாங்க 3 நாள், யாருக்கா தெரியுமா? கரெக்டாக கெஸ் பண்ண முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் அதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா. அதனால் இதையுமே ஒரு பேட்டர்ன் எந்த அளவுக்கு வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்போ நமக்கு இந்த 7, 5, 4, 9ஓட இந்த 0, 1, 6, 8ங்கிற நம்பரோட பயணிக்கும் பொழுது எத்தனை 3 டிஜிட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். நம்மளால் அந்த அளவுக்கு நம்பருங்களை கெஸ் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிளிஃபையாக உங்களுக்கு விஷயத்தை நான் இன்னும் ஈஸியாக சொல்கிறேன் சரிங்களா. இதில் ரொம்ப குறைவாக அடித்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் சரிங்களா. இந்த 2 எப்படி பேட்டர்ன் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. இந்த 2 தொடங்கியது 4ஆம் தேதி சரிங்களா. இந்த 2 தொடங்கியது 4ஆம் தேதி 2 ஓகேங்களா. சரியாக ஒரு 6 நாள் பாருங்கள். 9, 8, 0, 5, 5, 2 ஒரு 1, 2, 3, 4, 5, 6 சாரி 2 வந்து பி போர்டில் வந்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய பெண்டிங் நாட்கள் பாருங்கள் ஓகேங்களா. 9, 8, 0, 5, 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை நாள்? 1, 2, 3, 4, 5 6ஆம் தேதி திரும்பவும் பி போர்டில் 2 ஓகேங்களா. பி போர்டில் 2 வச்சாங்க, திரும்பவும் பி போர்டில் 2 வச்சுருக்காங்க சரிங்களா. எத்தனை நாட்கள்? 6 நாட்கள். அதே போல் 9, 3, 9, 6, 1 அப்படின்னு வச்சுருக்காங்க. இங்கே எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு பாருங்கள் கேப்பு. இங்கே 5 நாட்கள் சரிங்களா. மேலே பார்க்கும் பொழுது 5 நாட்கள், மேலேயும் 5 நாட்கள் தான், சவராக 6ன்னு சொல்லிட்டேன். மேலே 5 நாட்கள், கீழேயுமே 2 தொடங்கி திரும்பவும் சரியாக பாருங்கள் பி போர்ட்லேயே 2 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த சார்ட்டை கொஞ்சம் பொறுமையாக இந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய கட்டத்தை பாருங்கள். ஏ போர்டில் 2 வச்சதுக்கு பிறகு 5 நாட்களுக்கு பிறகு சரியாக அதே ஏ போர்டில் 2 வச்சாங்க. அதே 727ல் 2 பி போர்டில் வைக்கும் பொழுது திரும்பவும் ஒரு 5 நாட் கேப் விட்டு திரும்பவும் 929 அப்படிங்கிற நம்பரில் பி போர்டில் 2 வச்சாங்க. இங்கே 3, 2 வச்சதுனால தான்
சரிங்களா. இந்த இடத்துல ஒரு 2 ஏ போர்டில் 2 2 3 2 பி போர்டில் வச்சதுனால ஏ போர்டில் 3 2 வச்சுருக்காங்க. நேற்று வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். சரிங்களா. ரொம்ப மைன்யூட்டாக அந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன். முடிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமான தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா. இதை விட ஓகேங்களா, இப்போ 9 நம்பர் ஆச்சு, இன்னும் ஒரு நம்பர் இருக்குது. அந்த ஒரு நம்பர் குறைவான ரிசல்ட்டு, ரொம்ப குறைவான ரிசல்ட்டில் கொடுத்துருக்கு. இந்த 25 நாட்களில் வந்த 3 டிஜிட் இலக்கத்துக்குள்ளே வந்த குறைவான ரிசல்ட் எந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. 11ஆம் தேதி நமக்கு 793ன்னு ஒரு நம்பர் வந்துச்சு. அன்னைக்கு தேதியில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருந்த நம்பர் 4 டிஜிட்டில் ஒரு 6 நம்பர் கொடுத்துருந்தேன். 5793 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு. அன்றைக்கி நம்ம கொடுத்தது 6793. டைரெக்டாக 6793 பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 793 நல்ல ஒரு வின்னிங் இருந்தது. ஏன் அந்த 3 வந்து நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கும் பேட்டர்ன் இருந்தது. அதை குரூப்பில் கொடுத்துருந்தேன். சரிங்களா. என்னால் வீடியோ போட முடியல, ஆனால் ஒரு கணிப்புகளை கொடுத்துருந்தேன். ஓகேங்களா. அந்த இடத்துல பாருங்கள் 3 சி போர்டில் பெண்டிங் இருந்துச்சு. ஓகேங்களா. 3 சி போர்டில் 45 நாட்களுக்கு மேலாக பெண்டிங் இருந்தது. அந்த சி போர்டில் 3 பெண்டிங் எதனால் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லலாம். முதல்ல இந்த பெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த சி போர்டு முதல்ல வரக்கூடிய இடங்கள், எந்த ஒரு பெண்டிங் நம்பராக இருந்தாலும் அது முதல்ல பயணிக்கக்கூடிய இடங்கள் வந்து இந்த டி போர்டு தான். சரிங்களா. இந்த டி போர்டில் அந்த நம்பர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏ போர்டிலும் அந்த நம்பரோ, பி போர்டிலோ, சி போர்டிலோ எந்த போர்டில் அந்த நம்பர் வந்து பெண்டிங்கில் அதிக நாட்கள் இருக்கோ, மேக்ஸிமம் ஒரு 40 நாட்களை தாண்டுது அப்படின்னு சொன்னாலும், ஒரு 30 நாட்களை தாண்டுதுனாலும் அந்த நம்பர்கள் முதல்ல வர்றது வந்து அந்த டி போர்டில் தான் வரும். ஓகேங்களா. இந்த இடத்துல 2 3 ஓகேங்களா. 2 நாளில் அடுத்தடுத்த நாட்களில் 2 டி போர்டாக 3 வந்தது. அதுக்கப்புறம் சரியாக ஒரு 4 நாள் ஓகேங்களா. சரியாக 4 நாளில் எந்த இடத்துல சி போர்டில் அதிக நாட்கள் பெண்டிங் இருந்துச்சோ அந்த நம்பரை சி போர்டில் வச்சு முடித்தாங்க. அடுத்த நாளும் பி போர்டில் பெண்டிங் இருந்த 40 நாட்களையும் க்ளோஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. அந்த 2 3க்கு 2 3 இதுதான் வந்து விஷயம். ஓகேங்களா. 2 3க்கு இந்த 2 3 தான் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இதற்கு பிறகு இந்த சார்ட்டில் 3 டிஜிட் இலக்கத்துக்குள்ளே 3ங்கிற நம்பரே இல்லை. ஓகேங்களா. 2 தடவைக்கு மேலே அந்த நம்பர் வரலை. ஆனால் அந்த நம்பர் வந்ததுக்கு ரீசன் வந்து இந்த இடத்துல வந்த டி போர்டு தான். சரிங்களா. அதே போல் இந்த மாதம் இந்த இடத்துல ஒரு டி போர்டில் 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. சரிங்களா. இங்கே ஒரு 3 இருக்குது. அதே போல் இந்த இடத்துல ஒரு 3 இருக்குது. இந்த 3 மொத்தம் எத்தனை இடத்துல இருக்குன்னா 4 இடத்துல இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 இன்னும் ஒரு 4 5 நாட்களில் கேமுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். சரிங்களா. அதனால் இந்த இடத்துல வரக்கூடிய டி போர்டு 3 ஸ்பெஷலாக இருந்திருக்கு. ஓகேங்களா. அந்த இடத்துல இருந்ததுனால தான் நம்ம அன்றைக்கி எடுத்துக்கூடிய கணிப்பில் என்ன நம்பர் இருந்தது, 0375 அப்படின்னு கொடுத்துருந்தோம். சரிங்களா. 0375ன்னு கொடுத்துருந்தோம். அதில் 375 வந்து ரிசல்ட் வந்து 2375ன்னு எடுத்திருந்தால் ஒரு சூப்பரான ஒரு 4D வின்னிங் கிடச்சிருக்கும். நம்ம எடுத்தது 0375. ஓகேங்களா. 0375 இந்த 3 எடுத்திருந்தோம். பட் அந்த 3 வந்து அன்றைக்கி டி போர்டில் போயிருக்கு. ஓகேங்களா. சைபருக்கு ரெட்டப்படை 2, அடுத்த ரெட்டப்படை 2 சரியாக பார்த்துருந்தா, இன்னும் சரியாக கவனித்திருந்தால் இந்த சைபருக்கு 2ங்கிற ரெட்டப்படையும் 3ங்கிறது டி போர்டாக செட் பண்ணியிருந்தேன்னா 3275ன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் 4 டிஜிட் வின்னிங்கை கண்டிப்பாக நம்ம எடுத்துருக்கலாம். சரிங்களா. நான் அன்றைக்கி தவறுதலாக மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அதனால் அன்றைக்கி கிடைத்த வரைக்கும் நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எந்த நம்பர் பெண்டிங் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த 3 தான். இந்த 3 அதிக நாட்களில் வரல அப்படின்னாலும் இனி வரும் நாட்களில் வரும். ஓகேங்களா. இனி வரும் நாட்களில் இந்த நம்பர் வந்து பயணிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். சரிங்களா. அப்போ இந்த 3 வந்து வந்ததுன்னா எந்தெந்த நம்பர்லாம் பேர் நம்பராக வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா. அதை கண்டினியூ வீடியோ வரும், அதையும் தொடர்ந்து பாருங்கள். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்த வீடியோவோட கண்டினியூ வீடியோ தான். இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். இதில் 24/1/2025 சி போர்டில் 4 தான் ஸ்பெஷலாக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருந்தோம். அந்த சி போர்டில் 2 நம்பர் கொடுத்தோம். 9 இல்லைன்னா 4 தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்தேன். அது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். அந்த பேட்டர்ன் இன்றைக்கும் இந்த 27/1/2025க்கு என்ன பேட்டர்னாக மாறுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்.
அதை தொடர்ந்து நமக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய சூப்பரான ஒரு மெத்தட் இருக்குது. அதையும் நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம். சரிங்களா? இந்த மாதம் பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம சொல்லியிருந்த நம்பர் வந்து 7, 5, 4, 9 அப்படிங்கிறது மிக சிறந்த நம்பர்களாக வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். இதில் ஸ்பெஷலாக வந்து 7, 4, 5 வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய கேம் இந்த மாதம் வந்திருக்கு. அந்த 9 இல்லாமல் இந்த 7, 4, 5 மட்டும் எப்படி வந்து நிறைய வின்னிங் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதில் முதல்ல 1ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி பார்ப்போம். இதில் பாருங்கள் 7, 5, 4 சரிங்களா? 7, 5, 4ன்னு வச்சு ஒரு நம்பர் அடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8, 4ன்னு வச்சு அதுக்கப்புறம் அந்த 7 வச்சாங்க. சரிங்களா? 8, 4 சாரி 5, 4, 7 அப்படின்னு சொல்லி வச்சாங்க. கரெக்டுங்களா? பேட்டர்ன் நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் நிர்மல் ட்ராவில் 5, 7, 4ன்னு வச்சுருந்தாங்க. அதுலேயே வந்து 4, 7, 5ன்னு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்போ திரும்பவும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 5, 7, 4ன்னு க்ளோஸ் ஆகுது. இந்த பக்கம் வந்து 7, 5, 4ன்னு க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ இந்த பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. 2, 3 தடவை முடிச்சிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நேற்று வந்த ஓகேங்களா, அதாவது 24ஆம் தேதி வந்த 275 அப்படிங்கிற நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 75ன்னு வந்தப்போ தான் நான் இந்த இடத்துல 4 வரும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் 4 அல்லது அதற்குண்டான பவர் நம்பர்னு வந்தால் 9 வருமோ அப்படிங்கிற ஒரு கணிப்பு கொடுத்துருந்தேன். நேற்று போர்டு வந்து சூப்பராக ஒரு வின்னிங் கிடச்சிது. ஓகேங்களா? அதே போல் இந்த இடத்துல 754ன்னு இப்படியும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த போர்டில் 4 அப்படிங்கிறத நான் ஸ்பெஷலாக கொடுத்துருந்தேன். நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம இன்றைக்கான வீடியோவை பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 754 இந்த அளவு க்ளோஸ் பண்ணியிருந்தா மேற்கொண்டு எந்த நம்பரை வந்து அதில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இனி வரும் நாட்களில் ஒரு 4 நாட்களில் இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகும், அது இன்றைக்கி 27ஆம் தேதி வின்வினில் என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம 1ஆம் தேதி 2ஆம் தேதி ரிசல்ட்லேயே பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 745 க்ளோஸ் பண்ணி இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 745ன்னு அப்படியே பி போர்டில் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் மிஸ்ஸு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் 547ன்னு இந்த இடத்துல முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல முடிப்பாங்களா? 547 அப்படின்னு சொல்லி முடிப்பாங்களா? நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி போர்டு நல்லா பாருங்கள். பி போர்டில் 7, 4, 5 வச்சு ஒரு பேட்டர்ன் க்ளோஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 7, 4, 5ன்னு சொல்லி ஏ போர்டில் க்ளோஸ் ஆகுது. அதே நம்பர் 7, 4, 5 க்ளோஸ் ஆகுது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல 5, 4, 7ன்னு ஏன் க்ளோஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல 5, 4, 7 அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து சி போர்டில் 5, 4, 7 க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? 5, 4, 7 அப்படின்னு சொல்லி க்ளோஸ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா பி போர்டில் வந்து 7, 5, 4 ஓகேங்களா? ஏன்னா நடுவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி போர்டில் இந்த பேட்டர்ன் நடுவில் சென்டர் ஆஃப் த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த 7, 5, 4 க்ளோஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஒருவேளை அதையே திரும்பியும் வந்து இந்த இடத்துல 7, 5, 4 இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணாங்கன்னா ஓகேங்களா, 7, 5, 4ன்னு க்ளோஸ் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? 754ன்னு முடியலாம். அப்போ பி போர்டில் 4, சி போர்டில் 7, அப்போ 47 அப்படிங்கிற ஒரு பிசி நம்பர் கிடைக்கிது. ஓகேங்களா? 47ங்கிற பிசி நம்பர் கிடைக்கிது. இது எப்படி மெத்தடில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ நமக்கு வந்து கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா மேலே பி போர்டில் நாளைக்கு 4, சி போர்டில் 7 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. ஓகேங்களா? அதுக்கு பிறகு ஏ போர்டில் என்ன வைக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு பேட்டர்னையும் பார்ப்போம். இந்த இடத்துல சி போர்டில் பாருங்கள் 275ல் சி போர்டில் 5, அடுத்து 254ல் பி போர்டில் 5. ஒருவேளை இந்த இடத்துல 555 வச்சு 5 க்ளோஸ் பண்ணாங்கன்னா 555 அப்படின்னு வந்து இந்த இடத்துல ஏ போர்டில் 5 நாளைக்கு வருமா அப்படிங்கிற கணிப்பை தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு வந்து 555 இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. இருந்தாலும் இந்த 547 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. பட் இது ஒரு நம்பர் வந்து நீங்கள் 3 டிஜிட்டாக ட்ரை பண்ணுறவங்க இந்த 547 அல்லது 547 டைரெக்டாக ட்ரை பண்ணலாம். சரிங்களா? 547 பேட்டர்ன் பிரகாரம் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதம் 793 ஒரு நம்பர் வந்துச்சு. ஓகேங்களா? இந்த 793 எப்படி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல 793ன்னு வந்த நம்பரு அப்படியே மேலே 739ன்னு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க 3 டிஜிட்டை. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள் அடுத்த ரிசல்ட் 639 வந்துச்சு. 639 அப்படியே கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் இந்த 998ஆகவே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ மீதம் இருக்கக்கூடிய இந்த 69 வந்துச்சுன்னா அடுத்து 7 அப்படிங்கிற பேட்டர்னை கரெக்டாக 769ன்னு சொல்லி சூப்பராக இந்த இடத்துல பேட்டர்னை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதே போல் தான் நமக்கு இந்த இடத்துலையும் ஒரு பேட்டர்ன் உட்காருது.
இந்த இடத்துல 275 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வரும் பொழுது அந்த 275 வந்து இந்த 752ஆக வருமா? அப்போ 752 பி போர்டில் 2 அப்படின்னு வருது. ஓகேங்களா? பி போர்டில் 2 அப்படின்னும் வருது. ஓகேங்களா? ஒருவேளை இந்த நம்பர் இங்கே வந்தால் இந்த 752 வந்து க்ளோஸ் ஆகலாம். அதற்கப்புறம் இந்த நம்பர் இப்படி வரும். சரிங்களா? இல்லை 254 வச்சு க்ளோஸ் பண்ணாங்கன்னா, ஓகேங்களா, 254 வச்சு க்ளோஸ் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல 542 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல 2 வரணும். அப்போ 522 அப்படின்னு வருது. அப்போ அந்த 522 எப்படி மேட்சிங் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல 252 வருது, இந்த இடத்துல பாருங்கள் 522 வருது. பக்காவாக மேட்சிங் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா? அதுபோல் இந்த இடத்துல 2 வருது, திரும்பவும் 52, அதே மாதிரி 252. ஓகேங்களா? அதனால் இந்த 252ங்கிறது ரொம்ப மேஜராக எனக்கு நாளைக்கு கேமில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இந்த 252ங்கிறது நாளைக்கு ட்ரை பண்ணலாம், பாக்ஸில் ட்ரை பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம். ஓகேங்களா? அதே போல் இந்த இடத்த இன்னொரு பேட்டர்னுமே இருக்குது பாருங்கள். இந்த 252 வந்து கிராஸ் பேட்டர்ன்லேயும் வருது. எப்படி வருதுன்னு பாருங்கள். 2 ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு வருது. அப்படி இல்லைன்னா ஏ போர்டுன்னே வந்து 225 வருது. அது 522ன்னு அப்படியே சூப்பராக க்ளோஸ் ஆகுது. அப்போ அந்த 252 நாளைக்கு வந்து பாக்ஸில் வந்தால் 252, 522, 225 அப்படிங்கிற மாதிரி எண்களாக வரலாம். அதற்கப்புறம் எனக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெஸ் பண்ணேன். ஓகேங்களா? நம்ம வந்து பாக்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாமான்னு பார்த்தா, அதில் வந்து நம்ம பாக்ஸில் இல்லாமல் முடிந்தால் பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு செட்டு மட்டும், அதிகமாக ட்ரை பண்ண வேண்டாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 547. ஏன் இந்த 547 கொடுக்குறோன்னா, ஆல்ரெடி நம்ம அந்த 555 வச்சு 5 பி போர்டில் 4 7ங்கிற மாதிரி எடுத்தோம். அதுக்கு தான் அந்த 547. ஒருவேளை நாளைக்கு 5 தொடங்கினால் 347 கூட வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த 252 பாக்ஸில் வர 3 நம்பரும் எழுதிட்டேன். இந்த 547 டைரெக்டாகவே, 347ம் டைரெக்டாகவே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இதில் உங்கள் கணிப்பில் ஏதாவது ஒரு சூப்பரான பேட்டர்ன் ஏதாவது இன்னும் மிஸ் மேட்ச் ஆகாமல், ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அன்றைக்கி கொடுத்தது 3275 அப்படிங்கிற நம்பர் வின்னிங் வந்துச்சு. நம்ம கொடுத்தது வந்து 0375ம் 0875ன்னு கொடுத்தோம். அப்போ 0375க்கு 3275, அதாவது நம்ம 3ன்னு ஏ போர்டு ஃபிக்ஸ் பண்ணோம், 2ன்னு வச்சாங்க. ஓகேங்களா? ஒருவேளை இந்த இடத்துல நம்ம 5ன்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒருவேளை 3ன்னு ஃபிக்ஸ் பண்ணால், ஏன்னா 035 பேட்டர்ன் இருக்குது, அதனால் 0க்கு பதிலாக 5க்கு பதிலாகவும் 3ங்கிற நம்பர் வந்தால் 347 ஒரு பேட்டர்ன் உட்காரலாம். அதனால் இந்த நம்பருங்களை முடிந்தவங்க பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா பாக்ஸில் ட்ரை பண்ணுறது பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே 547, 347 ட்ரை பண்ணுங்கள். 252 மட்டும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? 3 நம்பர் தான் வருது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சிம்பிளாக ஒரு செட்டு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? போர்டு கெஸ்ஸிங் விளாட்றவங்க கூட பி போர்டில் 4, சி போர்டில் 7 அல்லது பிசி 22, ஓகேங்களா, பிசி 22, ஏசி 52 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏசி, பிசி, ஏசி, ஓகேங்களா? ஏபிபிசி ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா 52, 25, ஓகேங்களா? 52, 25, 22 அப்படிங்கிற நம்பரை சொல்கிறேன். ஓகேங்களா? கணிப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா இருக்கும். பட் இந்த போல் தினமும் உங்களுக்கு கணிப்புகள் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயுமே இந்த மாதிரியான பேட்டர்ன்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு தெரிவிக்கணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தகவல்களை கொடுங்க. சரிங்களா? அவங்களும் ரெகுலராக வீடியோவை பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு வின்னிங் கிடைச்சதுன்னா அவங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்கிறேன். சரிங்களா? அதனால் இன்றையோட கணிப்புகள் முடிஞ்சது. மீதி நாட்களில் நம்ம என்னென்ன அடுத்தடுத்த பேட்டர்ன்கள் வருது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாத இறுதிக்குள் ஒரு ட்ரிபிள்ஸ் நம்பர் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் ட்ரிபிள்ஸ் நம்பர் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.